இயேசுவே என் நேசரே, கைவிடாத நண்பரே, வாழ்விலும் என் தாழ்விலும் கூடவே தங்கும் அன்பரே. சோறும் வேளையிலே அன்புடன் பேசிடுவார். சோறும் வேளையிலே அன்புடன் பேசிடுவார். கலங்கிடும் பொதினிலே கண்ணீர் துடைத்திடுவார். இயேசு நாமம் இனிய நாமம், இன்ப நாமம், அழகு நாமம். இயேசு நாமம் இனிய நாமம், இன்ப நாமம், அழகு நாமம். இயேசுவே என் வேந்தரே, நல்வாழ்வு இந்த வரி புதியதாய் மாறாததாய் நிறைவாக தந்தவரே. இயேசுவே என் வேந்தரே, நல்வாழ்வு தந்தவரே, புதியதாய் மாறாததாய் நிறைவாக தந்தவர். மீண்டுமே வருகையிலே என்னையும் சேர்த்திடுவார். மீண்டுமே வருகையிலே என்னையும் சேர்த்திடுவார். என்றும் தன் பக்கத்திலே நிலையா இருந்திடுவார். இயேசு நாமம் இனிய நாமம், இன்ப நாமம், அழகு நாமம். இயேசு நாமம் இனிய நாமம், இன்ப நாமம், அழகு நாமம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நியமிக்கப்பட்ட இந்த உபவாச நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொண்டு வந்த அன்பு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும் என்று உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும் அப்பா, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக, தேனிலும் மதுரமான தெளிதேனாக மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்துங்க, ஆசீர்வதிங்க. போதகருக்காக, பாஸ்டம்மாவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சர்ச் எல்டர்ஸ், விசுவாசிகள் எல்லாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாவதாக. ஆண்டவரே, பிரதர் பிரைட்டுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மனமிறங்கி அவருக்கு நீர் பரிபூர்ணமான சுகத்தை தந்து சந்தோஷப்படுத்தும்படியாக, நாங்கள் எல்லாரும் நல்ல செய்திகளை கேட்டு கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக நீரை கிருபை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். அப்படி இருதயத்தை தொடுங்கப்பா. Please touch Lord from head to feet. You touch Lord, give good health Lord. Do the miracle today. இன்றைக்கு நீர் அந்த தேவ மனிதனுக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ பதறாதே, கலங்காதே. The Lord will put highest. Lord will exalt you. உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அவருடைய நோக்கமே நம்மை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆசையாய் நம்மை பாதுகாப்பது. எத்தனை அன்பான ஆண்டவர் பாரு. ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை ஒரு காலம் மறக்க மாட்டார். கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாலோ, மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆறுதலான அருமையான வாக்குத்தத்தத்தோடு இன்றைய செய்தி ஆரம்பிக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்தவர்கள் படிக்கலாம்.
அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். வாக்குத்தத்தம் என்றாலே அவர் ஒரு கட்டளை வைப்பார். வாக்குத்தத்தம் என்றாலே அது ஒரு கட்டளைக்கு உட்பட்டது. நீ எனக்கு பயந்து உத்தமனாய் நடந்து கொள். அவருக்கு நமக்கு சொல்றாரு, நீ எனக்கு பயந்து உத்தமனாய் நடந்து கொள், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். 3 வருது பாருங்க. அதுல நீ எனக்கு பயந்து உத்தமனாய் நடந்து கொள், இதான் முதல் காரியம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு சகல நன்மைகளை வழங்குகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்படியெல்லாம் வரும். அந்த வரிசையில் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் சொற்படி நீ செய்தால், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால், பூமியில் உள்ள சகல மக்களுக்கு எல்லாரையும் விட நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். இந்த ஜாதி பார்க்கக்கூடாது, ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு எல்லாம் பிரசங்கம் பண்றீங்க. ஆண்டவரே ஜாதி பார்க்கிறாரான்ட்டான் ஒருத்தன். என்னன்னு கேட்டா இதை சொல்றான், பூமியில் உள்ள சகல ஜாதிகள் எல்லாரையும் விட உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். சகல ஜாதிகளை விட எல்லாரும் மேன்மையாக அதை எடுக்கிறார் ஆண்டவரே. அப்போ பாசாட்டி வித்தியாசம் பார்க்கிறார் இல்லையா, பட்சபாதம். அதாவது ஜாதி என்பது இப்ப மனிதர்கள் அந்த பெயரில் வைத்துக்கொண்டு மற்றவர்களை மட்டமாக பேசுகிறார்களே, அது அல்ல அர்த்தம். ஆண்டவர் குறிக்கிற இந்த ஜாதி என்கிற வார்த்தை மற்ற மக்கள், புறஜாதி மக்கள். டக்குன்னு இப்போ நானே அப்படிதானே சொல்றேன். புறஜாதி மக்கள்னா அது கேஸ்ட் இல்லை. இங்கிலீஷ்ல பாருங்க, ஹோல் நேஷன். தமிழ் தான் ஜாதின்னு வந்துச்சு. ஜாதி வேற, சாதி வேற. ஜா சா. ஜாதி என்பது மக்களை குறிக்கிறது, சகல ஜாதி மக்கள் அப்படியெல்லாம். சாதி ஜாக்கு பதிலாக சா போட்டாங்க பாருங்க, அதுதான் பிரிவினை உண்டாக்குகிற வார்த்தை. ஒரு சாரார் மற்றொரு சாராரை மட்டமாய் நினைப்பது, இன்னொரு மக்களை மட்டமாய் நினைப்பது, ஒரு பிரிவுக்காக அடையாளத்திற்காக அதை ஆண்டவர் வைத்தாரே தவிர ஒருத்தர் மட்டமா பேசுறதுக்கு கிடையாது. இப்போ 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு, நான் ஹைஸ்கூல்ல படிக்கிறப்ப 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு, 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு, 6ஆம் வகுப்பு இ பிரிவு. 150 பேருக்கு மேல 6ஆம் வகுப்புல சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க பசங்க, 50-50 பிரிப்பாங்க. ஏன்னா 150 பேரை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரே ஒரு வாத்தியார். அதனால 50-50 பேரை பிரிச்சு ஆ ஆ இ அப்படி வைத்து தனித்தனி கிளாஸ். ஆனா பாடம் அதே தான், இங்கிலீஷ் பாடம் அதே தான், தமிழ் பாடம் அதே தான், எக்ஸாமினேஷன் அதே தான். 150 பேரை ஒன்னா வச்சு நடத்த முடியாதுன்றதுனாலதான் அப்படி பிரிச்சாங்க. ஆனா 6ஆம் வகுப்பு தான் முக்கியம். ஆ பிரிவு, ஆ பிரிவு, இ பிரிவு அது முடிஞ்சிடும். ரிசல்ட்ல அதெல்லாம் வராது. இ பிரிவெல்லாம் ரிசல்ட்ல கிடைக்காது. ஒரு நம்பர் தான் பேப்பர்ல பார்க்க முடியும். அதை ஸ்கூல்ல போர்டில் போடுவாங்க. நான் சொல்றது பேப்பர்ல 10th +2 இப்போ வாட்ஸ்அப்லேயே வந்துருது மேட்ரு எல்லாருக்கும். நான் படிக்கிறப்போ பேப்பர், அந்த காலத்தில் 11th ஸ்டாண்டர்ட் கூட கிடையாது. கவர்மெண்ட் எக்ஸாம் 11th, SSLCன்றது 11th. 10ஆம் வகுப்பு முடிச்சாலே 11ஆம் வகுப்புன்னு ஹைஸ்கூல்லே வச்சாங்க. எம்ஜிஆர் ஆட்சி செய்த காலத்தில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அப்படி ஆகிட்டார். இன்டர்மீடியட் டைரக்டா காலேஜில் போய் சேரலாம். நாங்க படிக்கிறப்போ காலேஜில் போய் சேர்ந்தாலும் அங்கே பியூசின்னு ஒன்று படிக்கணும், அப்புறம் தான் டிகிரி. எல்லாம் ஒண்ணுதான், பிரிச்சுட்டாங்க. காலேஜில் ரொம்ப ரஷ்ஷா இருக்கக்கூடாதுன்னு காலேஜ்னாவே அது டிகிரி தான், பியூசி டிகிரி அல்ல. அதை தூக்கி போடியா ஹைஸ்கூல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல மாத்து. அது போல எவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்குது பாருங்க. அதனால சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு தமிழ் புலமாடு செயல் உண்டு. ஜாதின்னு வராது பாருங்க, அந்த செயல்ல சாதின்னு தான் வரும். அப்படி பார்த்தா ஆண் பெண், ஏன்னா அது ரெண்டுமே வித்தியாசம் உடம்பு. ஆண் பெண்
பைபிளுக்கு வாங்க. பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. அப்படி கொண்டு போயிட்டார். அப்ப எப்படி? அப்ப என்ன சாதி? சாதி இரண்டு வழிய வேறில்லை என்றாங்களே, அது நமக்கு ஒத்து வருது. என்னன்னாலும் ஆவிக்குரிய காரியம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டார்களோ அவர்கள் பரிசுத்த ஜாதி. அல்ல சொல்லுங்க. அது கூட சாதி கிடையாது, ஜாதி தான். யாரெல்லாம் இன்னும் இயேசு கிறிஸ்து கிட்ட வரலையோ அவங்க யாரா இருந்தாலும் அவங்க அசுத்த ஜாதி. இது ஜனங்க பொதுவாக ஏற்றுக்க மாட்டாங்க. இதான் உண்மை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்னா, உலகத்திலே பல பிரிவு கொண்ட மக்கள் இருக்கிறார்களே, அந்த மக்களுக்கெல்லாம் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பலனை எதிர்பார்க்காமல் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். மேன்மையாக வைப்பேன். அதே போல பாருங்க, 2 நாளாகமம் 29, 11, 12. 1 நாளாகமம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் 1 நாளாகமம் 29, 11, 12 படிக்கணும். எடுத்தவங்க படிக்கலாம் சத்தமா. மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் எல்லாம் உம்முடையவைகள். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரி எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உமது கரத்தினாலே ஆகும். கையை தட்டு, எல்லாம் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. பட்டப்பட்டா பட்டப்பட்டா பட்டப்பட்டா. இது போதையா நம்மளுக்கு. என்ன அருமையா விசுவாசத்தை அறிக்கின்றார் பாருங்க பக்தன். ஆண்டவரே, நீர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உமக்கு ஒப்பானவர் யார்? உம்மிடத்துல எல்லாமே இருக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப 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 படித்து பாருங்கள். நமக்குள்ள ஒரு பவர் இறங்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் சிறு பருவத்தில் 3 வேளை சாப்பாடு கிடையாது, நல்ல ஆடைகள் கிடையாது, புது புஸ்தகம் வாங்க பணம் கிடையாது. யோசித்து பாருங்க. எனக்கு முன்னாடி படிச்சவனுடைய புஸ்தகத்தை ஆஃப் ரேட் வாங்குவேன். அந்த பணத்தை உடனே கொடுக்க முடியாது. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்து தீர்க்க முடியும். யூனிஃபார்ம், வெள்ளை சட்டை, ப்ளூ டவுசரு. எங்க ஹைஸ்கூல்ல அந்த காலத்துல வெள்ளை அரைக்கை சட்டை, வெள்ளை அரைக்கால், ப்ளூ அரைக்கால் பேண்ட் யூனிஃபார்ம். அது போல தொத்திருவாங்க. ஒரு தடவை தொத்திட்டாரு வாத்தியார், கெட் அவுட். ஏன் சார் யூனிஃபார்ம் இல்லை? போ. ஹெட்மாஸ்டர் என்ன பிடிச்சுன்னு திட்டுவார். போ யூனிஃபார்ம் போட்டு வா. அது வரைக்கும் வராது ஸ்கூலுக்குன்ட்டார். நான் ஸ்கூல் கிளாஸை விட்டு வெளியே வரேன். எங்கள் அண்ணனும் வெளியே வராரு. அவர் 9th ஸ்டாண்டர்ட். அப்போ நான் 6th, அவர் 9th. இல்லைடா நீ கூட வெளியே வரேன்னாரு. யூனிஃபார்ம் இல்லை, தொத்திட்டார் வாத்தியார். ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தோம். எங்க அப்பா ஈசி சேர் மேல அப்படி படுத்துங்கிறார். அந்த காலத்துல ஒரு ஈசி சேர் கட்டையில செய்திருக்கோம், துணி ஒன்று போட்டு செட் பண்ணியிருப்பாங்க, அதில் அப்படி படுத்துங்கிறார். 10 மணி ஸ்கூல்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர 11 ஆகி போச்சு. ஏன்னா ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வரணும் ஹைஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு. என்னடா வந்துட்டீங்கன்னாரு. யூனிஃபார்ம் இல்லைப்பா, வாத்தியார் தோத்துட்டாரு. 2 பேரையுமா தோத்துறாரு? ஆமா, இன்னைக்கு யூனிஃபார்ம் போடாதவங்க எல்லா கிளாஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னான். பாருங்க, ஒரு தகப்பன் பைசா இல்லை, வீட்டில் கிடக்கிற இந்த பித்தளை செம்பு, டம்ளரு, ஒரு சில பாத்திரம் எல்லாம் எடுத்து பையில போட்டார். என்னமோ நடக்க போதுன்னு நினைச்சோம். பையில போட்டு கொண்டு போனாரு. பக்கத்தில் ஷோலிங்கர் அப்படின்னு ஒரு டவுன், எங்களுக்கு ஹோம் டவுன். அதுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டார். வெள்ளை சட்டை துணி, ப்ளூ டவுசர் துணி வாங்கி வந்துட்டார். அது வித்தாரா? அந்த கொண்டு போன செம்பு பித்தளை பாத்திரங்களை அடகு வச்சார தெரியல. கிராமத்தில் ஒரு டெய்லர் இருப்பார்.
யாராவது துணி கொடுக்க மாட்டாங்களா, தச்சு கொடுக்கலான்ட்டு. அவர் வேற வேலையும் பார்ப்பாரு, டெய்லரிங் வேலையும் பார்ப்பாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டோம். ஆனால் தச்சு கொடுங்கண்ணா, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கொடுத்துருங்கண்ணா, நாளைக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு தச்சு கொடுத்துட்டாரு. மறுநாள் யூனிஃபார்மோடு போகிறோம். அன்னைக்கு துரத்தலை, வெள்ளை சட்டை, ப்ளூ ட்ரவுசரு. என்ன சந்தோஷம்! வாத்தியார் பார்த்தாரு, சிரிச்சாரு. கிளாஸில் யாராவது இன்னும் யூனிஃபார்ம் போடாத இருக்கிறீங்களா, கெட் அவுட் வெளியே போனார். எல்லாருமே போட்டுக்கிறாங்க. பாடம் நடத்தினார். வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஓகே. சனி ஞாயிறு லீவ் விடுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சனிக்கிழமை கிணத்துல போய் நல்லா குதிப்போம். அந்த காலத்தில் கிணற்றுல நல்லா தண்ணி இருக்கும். பல்ட்டி அடிப்போம், மேலந்தெல்லாம் குதிச்சு அப்படியே படிக்கட்டு மேலே நின்று சோப் போட்டு குளிச்சுட்டு, துணி துவைக்கிறதுன்னு ஒரு சோப்பு இருக்கும் அந்த காலத்தில், ப்ளூ கலர் ஆனந்தா சோப்பு. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே படிக்கட்டு மேலே போட்டு சோப்பை போட்டு தேய்ச்சி குளிக்கி தண்ணியில் போட்டு அப்படி எடுப்போம். நல்லா தண்ணி நல்லா ஃப்ரீயாக இருக்குது இல்லை, கிணறு ஃபுல்லாக அலசி அப்படி எடுப்போம். வெள்ளை சட்டை, வெள்ளையா. அதே போல் ப்ளூ டவுசர் நல்லா போட்டு குளிக்க, எடுத்து சோப்பெல்லாம் போட்டு குளிக்கி தண்ணியில் போட்டு நல்லா அலசி தூக்கினா வெள்ளை ஆயிடுச்சு. ப்ளூ டவுசர் வெள்ளை ஆயிடுச்சு, பாதி வெள்ளை. என்னன்னு பார்த்தா கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் ப்ளூ ஆயிடுச்சு, சாயம் போயிடுச்சு. நாங்கள் அதை கண்டுக்கல. அந்த காலத்தில் அயன் பாக்ஸ் எல்லாம் ஏது கையிலே போட்டு தேய்ச்சி மடிச்சு, அல்லது இந்த பாத்திரத்தில் சுடு தண்ணி ஊற்றி, வெங்கலம் பாத்திரம் இருக்கும் அந்த காலத்தில் வீட்டுங்களில், அவங்க சொந்தக்காரர் கொடுத்துருப்பாங்க. அதில் சுடு தண்ணியை ஊற்றி அதில் போட்டு தேய்ச்சி மடித்து நைட்டில் தலையாணிக்கு அடியில் வச்சு தூங்கிடுவோம். காலையில் எழுந்து ரெடி ஆகி அதான் போட்டு போவோம். பணம் கொடுத்து அயன் பண்ணுறதுக்கெல்லாம் பணம் கிடையாது. அயன் பாக்ஸ் நம்ம வீட்டில் அப்போல்லாம் கிடையாது. போனா பவுல் கெட் அவுட்ன்ட்டாரு. சார் என்ன சார், சட்டை ரைட்டு வெள்ளை, ட்ரவுசர் ப்ளூ கிடையாது, போயிடுன்ட்டார். சார் போன வாரம் அமைதியாக இருந்தீங்க, என்ன சார் இப்போ துரத்துறீங்கன்னு. போன வாரம் ப்ளூவாக இருந்தது, துரத்தல. இது ப்ளூ பாதி தானே இருக்குது, இது கணக்கு கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது. இது ஹெட் மாஸ்டர் வந்தால் என்ன திட்டுவார், போன்ட்டார். நானும் கிளாஸை விட்டு வெளியே வரேன், எங்கள் அண்ணனும் வராரு. அவர் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டாரு. அடே கண்டுபிடிச்சிட்டாங்க தப்பு. திருப்பி வீட்டுக்கு வர்றோம். என்னடா திருப்பி என்ன? அப்பா சட்டை வெள்ளை ஓகே, ட்ரவுசர் ப்ளூ கிடையாதா, பெயிண்ட் எல்லாம் போயிட்டதுனால இதை ஏற்றுக்கொள்ளாதான், தொத்துட்டாங்க வாத்தியார். தலையோட அடிச்சுன்னு அழறாரு. என்ன சொல்லி அழறாரு தெரியுங்களா? ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா இருந்திருந்தா சாயம் போகாத துணி நான் வாங்கியிருப்பேனே. அந்த காலத்தில் அந்த ₹1 எவ்வளோ மதிப்பார் சொன்னாங்களாம் கடையில். இன்னும் ₹1 இருந்தால் ஒஸ்தி துணி வாங்கலாம். அவர்கிட்ட இல்லை. திரும்பி வர்றப்போ அவர் போகிறப்பும் பஸ்ஸில் போகல, வர்றப்பும் பஸ்ஸில் வரல, நடந்து தான் போய் வந்திருக்கிறார். பைசா 10 பைசா மேல ஒரு டீ கூட குடிக்கல. அந்த காலத்தில் ஒரு 5 பைசா ஒரு டீ, 5 பைசா முடியல, பைசா இல்லை. அதுக்கப்புறம் எப்படி கடை வாங்கினாரா என்ன தெரியல. சட்டை அதே தான், டவுசர் மட்டும் பெயிண்ட் போகாத டவுசர் துணி வாங்கி தச்சு போட்டுன்னு போனோம். அப்போ நாங்கள் எவ்வளோ ஏழ்மையான, 3 வேளை சாப்பாடு இல்லாத ஒரு வறுமையில் தான் நாங்கள் வளர்ந்தோம். ஆண்டவரை துதிச்சோம். அதன் மத்தியிலும் நாங்கள் ஆண்டவரை தேடினோம். மகிழ்ச்சியாக தான் இருந்தோம். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்தார். எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, உங்களுக்கு ஒன்று நான் எதுவுமே வைக்கல, சொத்து ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், தினந்தோறும் பைபிள் படிங்க, தினந்தோறும் பைபிள் படிங்க. அடுத்தது உங்கள் பாட புஸ்தகத்தை படிங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிற சொத்துன்னு. நாங்கள் அதான் பைபிள் படிப்போம், பாடத்தை படிப்போம். ஒரே ஒருத்தர் கூட எங்கள் வீட்டில் ஃபெயில் ஆகாமல் படித்தோம். 3 பேர் நாங்கள், அண்ணன், நான், எங்கள் தம்பி, 2 தங்கச்சிங்க. அப்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதில் என்னை ஆண்டவர் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்கினப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. வறுமையில் பிறந்து வளர்ந்து எப்படியோ படித்து வேலை கிடைக்குது. இனிமேலாவது நம்ம வாழ்க்கை வசந்த காலம், நல்லா இருக்கும், சம்பாதிக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிற அந்த காலத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு துபாய்க்கு போய் சம்பாதிக்க போகிறவங்க வேலையை விட்டுட்டு, தமிழ்நாட்டிலேயே நீ செய்து கொண்டிருக்கிற வேலையை விட்டுட்டு முழுசையா ஊழியத்துக்கு வா என்று சொன்ன பொழுது சந்தோஷமா ஏசப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். பாருங்க, 20 தடவை எனக்கு திருமணம் ஆன பிறகு 20 தடவை சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை பிளைட்ல கொண்டு வந்தாரு. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனையோ குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் உயர்த்த ஆரம்பித்தால் அதை தடுக்க யாராலையும் முடியாது. உங்களையும் உயர்த்துவார். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். ஆண்டவருக்கு உயர்த்ததான் தெரியும், பழி வாங்க தெரியாது. ஆண்டவருக்கு உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றதான் தெரியும், அவர் அழிக்க தெரியாது. தெரியும், ஆனா நம்ம அழிக்க மாட்டார். காப்பவரும் அவரே. உலகத்தை அழிக்க போறார, அது எப்படி அன்பான ஆண்டவர் உலகத்தை அழிப்பார்? உலகத்தை அழிப்புன்னு சொல்லிட்டாரே, அப்போ அந்த இடத்துல கருணை இல்லையா, இரக்கம் இல்லையான்னு கேட்க கூடாது. உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கணுமே. சரி, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க, வேக வேகமா எடுத்த உடனே படிக்கலாம். யோசுவா 3:7. ஹalleluya. The book of Joshua 3:7. ஒரு ஆவிக்குரிய சபையில் இவ்வளவு லேட்டா? சொல்ல சொல்ல வேணும்னுக்கே லேட் பண்றீங்களோ? யோசுவா இருக்குதா பைபிள்ல? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலில் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. மேன்மைப்படுத்துவேன். மேன்மைப்படுத்த முடியும், மகிமைப்படுத்த முடியும், உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். மனிதன் மட்டமாக்கலாம், நம்ம சொந்தக்காரர் நம்மளை மட்டமாக்கலாம், கேவலமா பேசலாம். ஆண்டவர் உங்களை முத்திரை போட்டு இருக்கிறார். கனி உள்ள மரத்தை நோக்கிதான் கற்கள் வீசப்படும். கனியே இல்லாத மரத்தை யாரும் கல்லு வீச மாட்டாங்க. அது நல்லா தான் இருக்கு, பத்திரமா. கனி உள்ள மரத்தை நோக்கி கற்கள் வீசப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அதில் இருக்கிற கனியை பறிக்க ஆசைப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற உங்கள் மேல் தான் கற்கள், முட்கள், வசை மொழிகள், அபாண்டமான பழிகள், குறை சொல்லுத. பிசாசின் வேலை அதான், குறை. இரவும் பகலும் குறை சொல்லுகிறவன், இரவும் பகலும் தன் சகோதரன் மேல் குறை சொல்லுகிற பிசாசு பாதாளத்தில் தள்ளப்பட்டான்னு இருக்குது. நீதிமொழிகளை படிக்கிற 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அதிலே ஒன்று சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல். சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் அப்படின்னா சகோதரிகளுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், கணவன் மனைவிக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். உலகமே இப்ப அதுதான். அவங்களுக்கு அதனால என்ன லாபம்? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ். ஒரு குடும்பத்தை கெடுத்து நாசமாகிறது சிலருக்கு ரொம்ப அலாதி பிரியம். 15 பைசா கூட லாபம் கிடையாது. அதுல 15 பைசா லாபம் கிடையாது. அவங்க ஸ்பிரிட் அந்த மாதிரி. அந்த காலத்துல ஒருத்தனை கொலை பண்ணிட்டாவே, கொலை பண்ணிட்டான், ஐயோ கொலை, கொலைகாரன். இப்போ கொலைக்கு ஒரு மரியாதை இல்லை. 800 பேர், 500 பேர், 800 பேர், 900 பேர், 1000 பேர். என்னப்பா இந்த இடத்துல இவ்வளவு பேர் செத்தாங்களா? என்ன போடு, ஒரு 2000 பேர் போடு. ஆமா, கொலை பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது, போட்டு தள்ளிட்டான். இப்ப லேட்டஸ்ட் லாங்குவேஜ், போட்டு தள்ளிட்டான். கொலைன்னு சொன்னா பயமாக்குதுன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் மாத்திட்டாங்க. ஸ்லாங் எல்லாம் மாறி போச்சு, ட்ரெண்டும் மாறி போச்சு. பாவம் பாவமாவே தெரியல நிறைய பேருக்கு. ஒண்ணுமே அந்த காலத்துல பாவமாக கருதப்பட்ட அநேக காரியங்கள் இப்பொழுது அது ஒரு பேஷன், கலாச்சாரம், நவநாகரிகம் என்று மாறிவிட்டது. என்னதான் மாறினாலும் வசனம் ஒரு காலம் மாறாது. பாவம் பாவமே. பாவம் அது ஒரு கொடிய விஷம். அதை நீக்கினால், அதை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வீர்களே ஆனால் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஒரு காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. அது எனக்கு அவ்வளவா தெரியல, நல்லதா தெரியல. டூ அல்லது டை, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. ஒண்ணுமே இல்லாத போத இப்ப ட்ரெண்ட் என்ன தெரியுமா? நான் கண்டுபிடிச்சது, டூ அண்ட் டை ஃபார் ஜீசஸ்.
செய், இயேசுவுக்காக மரி. மடின்னு சொல்ல மாட்டேன், இயேசுவுக்காக மரித்து விடு. செய். பவுல் எழுதுகிறார், சுவிசேஷகருடைய வேலையை செய், அதுக்கப்புறம் செத்து மடி. செய் அல்லது இல்லை, ஒண்ணுமே செய்யாத மடியத்தில் என்ன பிரயோஜனம்? சுவிசேஷனுடைய வேலையை செய், பிறகு கிறிஸ்துவுக்காக கர்த்தருக்குள் நித்திரை அடைவாயாக. obey and do. உபாகமம் 28:1 படித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார். லூக்கா 6:47-48 இயேசுவே சொல்றார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் தன் அஸ்திபாரத்தை போட்டு வீடு கட்டும் மனிதனுக்கு ஒப்பா இருக்கிறான். அழகான ஒரு உதாரணம் கொடுக்கிறார் பாருங்க. இயேசு கிட்ட வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் சொற்படி செய்கிறவர்களை ஸ்ட்ராங்கான மனிதனாக, ஸ்ட்ராங், கடற்கால எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா தோன்றமோ அவ்வளவு பில்டிங் வந்து நிற்கும். அதுவும் கற்பாறை இருக்கிற இடத்துல இன்னும் ஸ்ட்ராங், ரெண்டு பக்கமும் பாதுகாப்பு. வீடு கட்டுகிறவன், கண்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறவன். ஆனா இன்னொருத்தனை சொல்றாரு, மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவன் புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். வீணான மனிதனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்முடைய விசுவாசத்திலே ஒரு உயிர், அதான் ஏன் சொன்னார், கடுகு விதையளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். கடுகு விதை. ஏன் கடுகு சொன்னார் தெரியுமா? கடுகு சின்னது, உலகத்திலே ஒரு சின்ன விதை கடுகு விதை. அதை விட சின்ன விதை கிடையாது. நீங்க கையில எடுத்தீங்களா அப்படி பிடிக்க முடியாது, கையில விரல்ல இப்படிதான் வைக்கணும். கடுகு விதை பாத்துக்கிறீங்களா? குழம்பு தாளிக்கு கடுகு போட்டா பட்ட பட்டான்னு வெடிக்குமே, அது எம்ம துண்டு, அது வெடிக்கிற சவுண்டு கேட்டீங்களா? அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்கும். அந்த கடுகு விதை ஒரு வீட்டு தோட்டத்துல இன்னைக்கு மண்ணுல போட்டு பதிங்க, ஒரு 4 நாள் கழிச்சு அது விளைந்திருக்கும், ஒரு செடி வரும். அந்த கடுகு விதையில இருந்து ஒரு செடி வரும். எத்தனை வருஷம் ஆனாலும் அதுல உயிர் உண்டு. எந்த தானியத்தை எடுத்தாலும் அதற்குள்ளே உயிர் உண்டு. நெல்லு அவிக்க கூடாது, அவிக்காம அப்படியே வச்சிருங்க. 10 வருஷம் கழிச்சு அந்த நெல்லை கொண்டு போய் விதைத்து பாருங்கள், உடனே நாற்று முளைக்கும். ஆண்டவருடைய படைப்பை பார்த்தீர்களா? வீட்டுல தான் கிடக்குது, ஆனா அது உயிரோடு இருக்குது, அதுக்குள்ள உயிர் இருக்குது. நெல்லு, கேழ்வரகு, கம்பு, சோளம் எதுவா இருந்தாலும் சரி, அதை கொண்டு போய் விதைத்து பாருங்கள். ஒரு 4 நாள் அதனுடைய விளைவு அந்த அழகான ஒரு செடி முளைத்திருக்கும். அப்ப நம்ம விசுவாசிக்கிறது உண்மையானால், கடுகு விதையளவு இருந்தாலும் அது வளர வேண்டும் அல்லவா? அப்படியே இருந்தால் எப்படி? மகளே, உன் விசுவாசம் பெரியது என்கிறார் ஆண்டவர். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். திருக்குறள். இந்த வசனத்தை வச்சுதான் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படினும். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். நம்ம கீழ்ப்படிக்கிறோமா? அவருக்கு ஒரு கெடு வச்சு கீழ்ப்படிக்கிறோமா? நீங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்தாக்கா நான் இப்படி பண்றேன். நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவாங்க சிலர் ஆண்டவருக்கு. அவருக்கு என்ன பணம் தேவையா? அவருக்கு என்ன மனைவியா, பிள்ளைகளா? நம்ம பணத்தை வாங்கி அவர் சாப்பிட்றதுக்கு? அவர் சர்வ வல்லமையும் பொருந்திய தேவன், தேவகுமாரன். நம்முடைய பணம் அவருக்கல்ல, அவருடைய ஊழியத்திற்கு தேவை, சேவைகளுக்கு தேவை, நல்ல காரியங்களுக்கு தேவை. அப்போ மேன்மைப்படுத்துகிறார் என்றார். அப்போஸ்தலர் 10:38 பார்ப்பீர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். நன்மை செய்தார். நாம் நினைக்கிறோம் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார், பேய் பிசாசு ஓட்டினாரு, நோயாளிகளை சுகமாக்கினார் அப்படி நினைச்சுக்கிறோம். அதோடு சேர்த்து அவர் சோசியல் ஒர்க் செய்தார், நன்மை செய்தார். ட்ரஸ்டி, அந்த சீடர்களிலேயே படித்தவர் யூதாஸ் காரியோத்.
அந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா தான் இருந்தார். படித்த மனிதன், கணக்கு வழக்கெல்லாம் கராரா நீட்டாக வைப்பார். அதனால தான் இந்த ட்ரஸ்டி பண பை பொறுப்பு யூதாஸ் காரியத்துக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தார். இப்போ உதாரணமா ஒரு ஊர்ல ஊழியம் முடிச்சுட்டு இன்னொரு ஊருக்கு போயின்னு இருக்கிறாங்கன்னு வச்சுக்க. இயேசு கூட 12 சீடர்கள் வராங்க. பின்னாடி அவர் எங்க போனாலும் பின்னாடி வராங்க. எதிர்க்க ஒரு பாட்டியம்மா தட்டு தடமாறி வருது. இயேசு உள்ள உடையுது. யூதாஸ் காரியோத் சொல்லும், போதகரே அந்த பாட்டியம்மாவுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்தான்னு போய் சரிங்க கொடுத்துட்டு கணக்கில் எழுதி வைப்பார். எல்லாம் ஒழுங்கு கிரமமாக தான் நடந்தது ஊழியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சீடர்களை கொண்டு ஊழியம் செய்த நேர காலகட்டங்களில் தங்கள் ஆஸ்திகளால் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்த 4 சகோதரிகள், ஸ்திரீகள் அவரோடு கூட இருந்தார்கள். பாருங்க, பெண்கள் எவ்வளவு முக்கியம். பெண்கள் நாட்டின் கண்கள். ஒரு சிலர் சொல்றாங்க பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, சொல்ல போனா புல்பிட்லயே நிற்க கூடாது. மோசமான வார்த்தை. இதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். பெண்கள் நாட்டின் கண்கள். தங்கள் ஆஸ்திகளால் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்த 4 ஸ்திரீகள் இயேசுவோடு இருந்தார். எப்படியாப்பட்ட ஊழியம் பாருங்க. பணக்காரு அப்பா அம்மா, வேற பையன் எதுவும் இல்லை, ஒரே பொண்ணு, நாளைக்கு சாப்பாட்டுக்கு இல்லை. அந்த பொண்ணு ஓடியாருது. எங்க இருக்கிறாங்களோ இயேசு சீடர்கள் காடு மலை மேடு. ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க, முதலே சொல்லிருக்கூடாதா? அப்பா கிட்ட வீட்டுக்கு ஓடி, என்னம்மா பாப்பா இயேசுநாதருக்கு சீடர்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லைப்பா, இப்படியெல்லாம் இருக்குது. என்னம்மா அப்படி சொல்ற? உனக்கு இல்லாதான் அந்த எடுத்துருப்பா. ஏன்னா சொத்து எல்லாம் அந்த ஒரே மகனுக்கு தான். ஆனா அந்த பொண்ணு கேட்டா கொடுத்துதான் ஆகணும். நீங்க மறிக்கிறப்ப இருக்கிற சொத்தெல்லாம் எனக்கு தானே, அப்ப இப்ப கொடு அங்க வேணும் ஊழியத்துக்கு. அப்படி செய்திருக்கிறார். அதே போல பாருங்க, எத்தனையோ சகோதரிகள் திருமணம் செய்து கொள்ளாமல் ஆண்டவருக்காக அருமையாய் ஊழியம் செய்திருக்கிறார்கள். கன்னியாஸ்திரிகளாக வாழ்ந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். அதே போல எத்தனையோ பேர் சன்னியாசி போல நசரேய விரதம் இருந்து இயேசு கிறிஸ்துவுக்காக சகோதரர்கள் ஊழியம் செய்து பல இடங்களுக்கு போய் செய்திருக்கிறார்கள். இங்க டாபிக் என்னன்னா, பெண்கள் ஊழியம் செய்யலாமா? செய்யலாம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முதல் அறிவித்தது யார்? ஒரு பெண்மணி, மகதலேனா மரியாள். சீடர்கள் எல்லாரும் பயந்து கொண்டு கிடக்கிறார்கள். இந்த பெண் ஒருத்திதான் அதிகாலையில் எழுந்து கல்லறைக்கு போனா இயேசு அங்க உயிரோடு எழுந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கிட்டே கேட்கிறாங்க, ஆவிக்குரிய கண் திறக்கப்படல. அவர் தான் இயேசு, அந்த அம்மாக்கு தெரியல. அதிகாலை பனிமூட்டம் போல இருக்குது. ஐயா இயேசு சரீரத்தை அந்த கல்லறையில வச்சையா காணோம், நீங்க ஒருவேளை எடுத்தது உண்டானால் கொடுத்துருங்கன்னு கேக்குது. பேசுறது இயேசு கிட்டே தான். அந்த அம்மா எப்படி இருக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்து கிட்டே இயேசு கிறிஸ்து கேக்குது, மரியாளே என்றார். ஓ, இது என் ஆண்டவர் இயேசுவின் குரல் அல்லவா? கிட்ட ஓடுறாங்க. இப்ப தொடாத, நான் இன்னும் பிதா கிட்ட போய் என்ன ஆஜராகிட்டு இன்னும் வரல. ஆவிக்குரிய உலகத்தில் இது நடக்குது. நான் போய் பிதா கிட்ட ஆஜராகிட்டு திருப்பி வருவேன், அப்ப நம்ம பேசலான்ட்டு போய் சொல்லு. நான் உயிரோடு எழுந்துட்டேன், சீடர்களுக்கு போய் சொல்லுன்ட்டு அவர் போயிட்டார். போயிட்டு மறுபடியும் வந்துட்டாரு. அதெல்லாம் ஒரே நொடியில் நடக்கிற காரியம். பர்மனண்டா போனது 40 நாள் கழிச்சு. அப்போஸ்தலர் 1:3. He stayed with his disciples for 40 days and explained about kingdom of God. 40 நாள் உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள் சீடர்களோடு தங்கி தாபரித்தார், சாப்பிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தார், பிரசங்கித்தார். முக்கியமான மேட்டர் இல்ல அது. அதனால்தான் நான் கூட தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, பரலோகத்தை பற்றி, இயேசு வருகை பற்றி எங்க போனாலும் பேசுறேன். பல பிரிவுகளாக பிரித்து, உன்னை குணமாக்குவார், ஆசீர்வதிப்பார், அதுவும் செய்யறோம். அது ஒரு 5 நிமிஷம் போதும். கடைசி கட்டத்தில் சில வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாம். 2.5 மணி நேரம் குணமாக்குறார் அதையே சொல்லி. அதுக்கு பதிலா நித்தியத்தை குறித்து இயேசு சுவிசேஷத்தை அறிவித்தார், தன்னிடத்தில் வந்தோரை சுகமாக்கினார். 2 பேர் செய்தார். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆதியாகமம் 4:6-7 சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். பார்த்தீர்களா? நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் அது பாவம். உங்களை குறை சொல்றாங்களா? நன்மை செய்யுங்க, பரவாயில்ல. கர்த்தர் அதை பார்க்கிறாரு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள யார் மேல உங்களுக்கு கோபம், யார் மேல உங்களுக்கு மனஸ்தாபம், வருத்தம், நோட்டு எடுத்து குறிங்க.
உங்க சொந்தக்காரங்க தான் ஏதாவது மனமடிவு குழப்பம் பிரச்சனை இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் பேர் எழுதி வச்சுக்கின்னு மேலே எதுவும் கீழ்கண்ட இவர்கள் மேல் எனக்கு பயங்கர கோபம் அப்படியெல்லாம் எழுதிடாதீங்க. தலைப்பு யாருன்னா வந்து பார்த்துட்டா தப்பா போயிடும். உங்களுக்கே தெரியல அடையாளம். ஜெபிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அவங்கள போய் பாருங்க. ஸ்வீட்டு கேக்கு எல்லாம் வாங்கி கொண்டு போய் யார் மேல உங்களுக்கு கோபம் அவங்கள போய் பாருங்கன்றேன். இதுதான் இயேசுவின் சுபாவம். நீங்க நினைக்கலாம், ஐயா நான் யார் யார் மேல கோபம் வச்சுருக்கணும், அவங்களுக்கெல்லாம் சுகரு சக்கரை வியாதி ஸ்வீட்டு கேக் எல்லாம் எப்படி வாங்கி போய் கொடுக்கறதுன்னு நினைக்கிறீங்களா? 1 கிலோ பாவக்காய் வாங்கி போய் கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அழுதுருவாங்க. அம்மா எனக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லி இதை வாங்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷம், என் மேலதாம்மா தப்பு, அன்னைக்கு நான் உன்னை அப்படி எல்லாம் பேசிடக்கூடாது. பாருங்க, நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவங்க உள்ளத்துல ஆண்டவர் கிரியை செய்வார். வைராகியத்தை வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? எத்தனை வருஷம்? நான் போக மாட்டேன், நான் செத்தாலும் அவள் வீட்டு வாசற்படியை மிதிக்க மாட்டேன். இது கர்த்தருக்கு பிரியமான அன்பா? கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ செத்தாலும் பரலோக வாசலை மிதிக்க மாட்டாய். அவங்க எப்படியா போட்டாம்மா ஐயா, நம்ப தாழ்த்துவதற்கு முந்திக் கொள்ளலாமே. தாழ்த்துங்க, உயர்த்தப்படுவீர்கள். இதுதான் உங்களுடைய நேரம். விளையாட்டா தெரியலாம். யாரு மேல உங்களுக்கு மனஸ்தாபம், யாரு மேல கோபம், அவங்களை ஏற்றுக்கொள்ளாம துரத்துனா பரவாயில்ல, அதுக்கப்புறம் போவாதீங்க. ஒரு முறை அட்டன் பண்ணி பாருங்கன்ற. நல்லா எதுனா நல்லா ஈட்டபிள்ஸ் தின்பண்டங்கள் வாங்கி கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, அந்த அன்பு கிரிப்பாயிடும். ராத்திரி ஃபுல்லா அழுவாங்க. ஐயோ அவளே வந்து என்ன பார்த்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு போனா நான் இப்ப இனி என்ன பதிலுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. பாத்தீங்களா, ஆண்டவர் அங்க பேசுறாரு. அப்புறம் பாருங்க, கிறிஸ்துமஸுக்கு போன் பண்ணுவாங்க, அம்மா கொஞ்சம் வாமா வீட்டுக்கு வந்து போயேன், உங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அக்கா என்னக்கா இது எனக்கு எதுக்கு? இல்லம்மா உனக்கு இல்லாதான் நிறைய இருக்குது, உனக்கு ஏன் திருப்திக்கு கொண்டு போ, கட்சி போட்டுக்கு இருந்தா தைக்குழி கூட இருந்தா வாங்கிக்கோ. அன்பை வழங்கு, அன்பை வழங்கு, ஆசீர்வதிக்கப்படுவார். ஒரு கண்ணத்தில் அரைகிறவனுக்கு மறு கண்ணத்தையும் காட்டுனார். இதாது அடிக்கிற காரியம் இல்ல, நன்மை செய். 1 பேதுரு 3:17 நன்மை செய்து பாடு அனுபவிப்பது நமக்கு மேன்மை. பாத்தீங்களா, மேன்மைன்னு வருது பாருங்க. நம்ம மேன்மை அடையணுமா? நன்மை செய்து திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, நன்மை செய்து கெட்ட பேர் எடுத்தா கூட பரவாயில்ல. கர்த்தர் பாக்குறாரு. ஒரு நாள் நம்ம சொந்தக்காரங்க இப்பா டேய் நைனா, எங்க தமிழ்நாட்டு அந்த எங்க ஏரியா நைனான்னு வாங்க பசங்களை, இப்படியெல்லாம் செய்த அவன் என்ன பண்ணிட்டான் பாத்தியா, உன்னை பத்தி எப்படியெல்லாம் அவதூறா பண்ணி பறிப்பிட்டான் பாத்தியான்னு. பரவாயில்லையா, ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. கர்த்தர் பார்த்துக்குவார்னு விட்டுருணும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏகோவா ஈரே. இப்ரூஸ் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் ஒண்ணு சொல்லிடுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God will see, God will see and protect. பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பேர்ல கர்த்தர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், நல்ல பேரை வாங்க வேண்டும். பிள்ளைகளே தெரியாத மாதிரி நடிக்கூடாது. இல்ல இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது, வயசானவங்களுக்கு தெரிஞ்சு. இங்க யாருமே அப்படி இல்லை. என்னை விட வயசு அதிகமானவங்க யாருமே இல்லை இங்க. 68 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கை தூங்க. ஒண்ணு பாரியா பாத்துக்கியா, நம்மளுக்கு கம்பெனி உரமா இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இது எல்லாம் என்னை விட குறைவுதான். என்ன பெரியவங்க பேச்சை கேளுங்க. நியாயப்பிரமாணம் சொல்லுது, முதியவர்களின் பேச்சை தள்ளாது, பெரியவங்க பேச்சை தள்ளாது. நீங்க முதியவர் மாதிரி தெரியல, முடியெல்லாம் கருப்பா இருக்குது, ஒரு மாசம் கழிச்சு வரேன், டை அடிக்காது, அப்ப பாருங்க. ஐயோ நானே சொல்லிட்டேனா, பாருமா இப்படிதாம்மா நான் வாயை விட்டுருது, நான் எத்தமே ஒழிக்க வைக்கிறது இல்லைம்மா, அந்த பழக்கமே இல்லை. சொன்னாங்க, டை அடிக்காத பாஸ்டர் தான் சொன்னார். ஐயா நான் சர்ச்சு உண்டு, வீடு உண்டு, என்னோட போகுது, நீங்க பல இடத்துக்கு போறீங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் வேற போறீங்க, உங்களை வீடியோ எடுக்கிறாங்க, ஷூட்டிங் எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, டை அடிங்க பரவாயில்ல, ஏசப்பா கோச்சிக்க மாட்டாரு. அவர் சொன்ன ஐடியா தான். அதனால பரிசுத்தவான் ஒருத்தர் சர்ச்சு பாஸ்டர் சொன்ன ஐடியா தான். நான் கடை சிலர் சொல்லுவாங்க, சில அதிக பிரசங்க இருக்கிறாங்க, ஞானிகளுடைய நரை
அது மகிமை. சரி, ஞானிகளுக்கு தான், நான் ஞானி இல்லையே, நான் சாதாரண ஆள் அப்படின்னு இருந்து. வெளிப்புற தோற்றத்தை வைத்து ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்க போகிறது இல்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சும்மா ஒரு சின்ன கெட்டப், நம்ம எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அப்படி கண்ணாடியில் பார்த்தா பரவாயில்ல, ஒன்னும் நீ வயசான மாதிரி ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியல, உற்சாகமா போ. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் போன் பண்ணாரு, இன்னைக்கு காலையில் ஒரு பாஸ்டர் போன் பண்ணாரு. டவுட்டா இருந்தா என் போன்ல பாருங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி ஒரு வாரம் கழிச்சு, வேலூர்ல அட்மிட் ஆகி ஒரு வாரம் கழிச்சு விடுதலை ஆகி இன்னைக்கு காலையில் போன் பண்றாரு எனக்கு. அவர் என்ன விட ஒரு 8 வயசு சின்னவர். ஐயா 68 வயசு ஆகுது, இப்படியெல்லாம் நீங்க போறீங்க, உங்களுக்கு ஒன்று, அவர் சொல்றத பாருங்க, 68 வயசு ஆகுது உங்களுக்கு, உலகமெல்லாம் சுத்துறீங்க, இப்போ கூட நீங்க நாகர்கோவில் பக்கம் ஊழியத்தில் இருக்கிறீங்க, நான் பார்க்குறேன். நான் உன்னை விட 8 வயசு இப்போ சின்னவன். நான் இப்போ சிக்காகி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து விடுதலை ஆகி இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அவர் குரல்ல ரொம்ப பயமா கஷ்டமா இருக்குது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே சொன்னார், வேற ஒரு பாஸ்டர் சொன்னார், எல்லாரும் இப்படிக்க முடியல. அவங்க மருமகனே நான் போட்டிருந்தாரு, ஊழியர்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அதுல போட்டிருந்தாரு. கேட்டேன், பிரே தட்டி அனுப்பிட்டேன். அது அவர் ஆஸ்பத்திரியிலிருந்து விடுதலை ஆகியும் அவருக்கு ஃபீலிங் தெரியல. ஃபீலிங்னா நல்லா ஆயிட்ட மாதிரியே தெரியல. அவர் பேசுறது இன்னும் சிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, நீங்க 68 வயசாகி இப்படி எல்லாம் சுத்துறீங்களா ஊழியத்துல, நான் இன்னும் 60 ஆகல, எனக்கே அப்படின்றாரு. என்கிட்ட எனக்கே அந்த மாதிரி நடக்குது, ஏன் அப்படி ஆகணும்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாரு. ஐயா, வியாதி வயசை பொறுத்து இல்லை, அது யாருக்குனாலும் வரும் போகும், கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி போன்லேயே ஜெபம் பண்ணி முடிச்சேன். நான் நேரில் வந்து உங்களை பார்க்குறேன், ஐயா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னேன். பாருங்க, அவரு யோசிக்கிறாரு, மரணம் இந்த வியாதி வயதை பொறுத்தெல்லாம் வராது. ஏதோ விஷக்கிருமி தாக்கப்படும் பொழுது அந்த வைரல், நான் இலங்கைக்கு போயிருந்தப்போ போன மாசம் இலங்கை ஃபுல்லா விஷக்காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் வந்துட்டு இருக்குது. நல்ல வேலை நாங்க போறப்ப இல்ல, தொச்சிட்டு இருப்பாங்க. போய் ஒரு 4 நாள் கழிச்சு ஃபுல்லா பரவிச்சு. ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அந்த போதகர்கிட்ட கேட்டேன், ஏன் அந்த ஐயா வரலன்ட்டு. பயங்கர காய்ச்சல், சிக்காயிட்டாரு, வீட்டில் படுத்துருக்கிறாரு அப்படின்ட்டாரு அந்த பாஸ்டர். 2 பேரும் வருவான், சர்ச்சு நடத்துது அவங்க 2 பேரும். நான் சொன்னேன், இவ்வளவு தூரம் வந்துட்டு பிறகு அவரை பார்க்காம நாங்க போக முடியாது, அவரை போய் பார்த்தாகணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அவருக்கு போன் பண்ணி கேளுங்கன்னாரு. போன் பண்ணி கேட்டா, தயவு செய்து வராதிங்க, நீங்க 1 மாசம் ஃபுல்லா சுத்தி ஊழியம் செய்ய வேண்டியதா இருக்குது, இது வந்து விஷக்காய்ச்சல், நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்துடும், சகோதரிக்கும் வந்துடும், வேண்டான்னாரு. சரிங்க ஐயான்னு வச்சுட்டு நான் போயிட்டோம், ஆட்டோ பிடிச்சி அவர் வீட்டுக்கு போயிட்டோம். திடீர்னு போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வரலான்ட்டு. அவர் படுத்துக்கிட்டு எழுந்து கூட முடியல, தான் அப்படி ஆயிட்டுக்கிறாரு. எப்படி ஸ்மார்ட்டா அழகா அப்படி வாட்டர் சாட்டமா டை கட்டிக்கிட்டு வர்றவர் சர்ச்சுக்கு நல்லான்னு ஆயிட்டுக்கிறாரு. ஒரு குழந்தை மாதிரி உடம்பு பாதி ஆயிட்டு படுத்துக்கிறாரு. அவன் மனைவி கண் கலங்க அழறாங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்கம்மா, நாங்க ஜெபம் பண்றோம், கர்த்தர் ஐயாவை கண்டிப்பா சுகமாக்கிடுவாரு, எடுத்துக்காருன்னு பயப்படாதீங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு ஜெபம் பண்றான் போல. அவர் அது மட்டும் தெரிஞ்ச ஞாபகம், நான் தான் உள்ள வந்துடாதீங்க, ஹால்ல இருந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்கன்றாரு. அவருக்கு ஒரு நல்ல எண்ணம் தான், ஹால்ல இருந்து அப்படியே நீங்க ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க, உள்ள வந்தா உங்களுக்கு வந்துடுச்சானா நீங்க ஊழியம் செய்ய முடியாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றாரு. நானும் என் மனைவி ஒற்றுமையா ஒருமனப்பட்டு உள்ள போயிட்டு அவர் உடம்பு தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்லா தொட்டு, நீ தொடாதேமான்னு சொல்லி என் மனைவிக்கு சொல்லிட்டு, ஆனா அது கூட காலை தொட்டு ஜெபம் பண்ணாங்க. நான் தலையிலிருந்து உடம்பு ஃபுல்லா தொட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டேன். என்னதான் நடக்குது நடக்கட்டுமே, வந்துட்டோம். 1 மாசம் எந்த ஜுரம் காய்ச்சல் பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம அருமையா ஊழியத்தை செய்துட்டு வந்து சேர்ந்தோம். அது வந்த பிறகு அந்த நல்லா இருக்கிற போதகருக்கு போன் பண்ணேன், எப்படி இருக்கிறாரு ஐயா, பரவாயில்ல, இப்போ எவ்வளவு பரவாயில்ல, 3/4 பாகம், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் சொல்லிட்டா நம்ம தயங்கவே கூடாது. ஆண்டவர் என்ன கணக்கு கேட்பாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒரு நோயாளியை தொட்டு ஜெபம் பண்றதுக்கு உனக்கு என்ன பயம், அவரு ஒரு மனித தன்மையோட இங்க வேண்டாம் உங்களுக்கு வந்துடும் சொன்னாரு. அப்போ உன்னோட நான் இருக்கிறேன்றத நீ நிரூபிக்காமல போயிட்ட கோழையா வந்துட்டியே அப்படிதானே கேட்பாரு. இயேசு குஷ்டரோகியே
தொட்டு கருணாமூர்த்தி படம் பாத்தீங்களா? பிரபு பிரபு என்ன தொடாதீங்க அப்படின்றான். அந்த லெப்பர்சி வந்து கிட்ட அவன் கையை தொட்டு அப்படியே கட்டி அணைச்சி அப்படி 2 கையும் பிடிச்சி அப்படி விடுவாரு, சுகமாயிடுவான். எல்லாம் சர்ச் பண்ணி தான் எடுப்பாங்க படம். அப்போ இயேசு உண்மையா தொட்டு சுகமாக்குனத அந்த நடிகரும் அப்படி நடிச்சிருக்கிறார் பாருங்க. அது லெப்பர்சியா நடிச்சவரு குஷ்டம் இல்ல, ஆனா இயேசுவா நடிச்சவரு நல்லா நடிச்சார். நம்ம வாழ்க்கை நடிப்பு அல்ல, படத்துக்காக நடிக்கிறது வேற விஷயம். சரி, நிறைய நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லிட்டேன். மத்தேயு 5:44 உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இல்ல? பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப அருமையா இருக்கும். இதமான வாழ்க்கை. இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தா நம்ம இன்னும் நிறைய நன்மை செய்யலாம்னு ஆசை வரும். நன்மை செய்கிறவர்களுக்கு ஆயுசு நாட்கள் அதிகமாகும். அல்லேலூயா. இது ஒரு சின்ன ஹெல்ப்யா, ஒரு 10 ரூபாய் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுக்கணும், அப்படி மதிப்பா அப்படி ஊழியம் பாட்டு செய்தி ஜபம் சர்ச்சு ரைட்டு. காலையில் ஒரு லுங்கி கட்டிக்கணும், ஒரு டீ ஷர்ட் போட்டுன்னு டீ கடைக்கு போயிட்டு நம்ம ஒரு டீ குடிக்கிற நேரத்தில் ஒரு அண்ணாச்சி அங்கே உக்காந்து இருப்பாரு. பாவம், யாராவது வந்தா ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு இருப்பாரு. நான் வாண்ணா என்ன ஏப்பா வாண்ணா ஒரு டீ சாப்பிடுவேன். ஐயோ வாண்ணா, ஐயோ பத்தியா ஒரு அன்பு ஐக்கியம். அவருக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ? ஒரு 10 ரூபாய். அவருக்கு என்ன சொல்ல, நான் அதை கடைபிடிக்கிறேன். அதனால தான் சொல்றேன், நன்மை செய்ய சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருங்கள். நம்ம வெள்ளையா அந்த கடையாண்டு போயிட்டோம்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் தூரம் போயிடும். யாரும் தெரியல, இவரு பயமாகுது. அவங்களோட நம்மளும் அவங்களா மாறணும். சர்ச்சுக்கு நான் எப்பவுமே ஒயிட் ஷர்ட் தான் போடுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் ஒயிட் ஷர்ட் தான் போடுவேன். இன்னும் கொஞ்ச நாள் போனால் பேண்ட் கூட ஒயிட் ஆகிடும். வயசாக அப்படிதான் ஆகும். எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம். வயசாக என்ன தேவை? பயமாக்குதா? வயசு ஆக ஒரு 4 செட்டு துணி இருந்தா போதும், கையில் ஒரு கொம்பு இருந்தா போதும், வேலைக்கு அளவோட கொஞ்சம் சாப்பாடு, சுடுதண்ணி வேணும்னா டக்குன்னு போட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தர், ஒரு மருமகளோ மகளோ யாரோ சொந்தக்காரி. ஏன்னா நமக்கு தான் வயசாயிடுதுல்ல, அப்போ நமக்கு உதவி செய்யறவங்க கொஞ்சம் நம்மளை விட எங்கா இருக்கணும். அதாவது வயசானவங்க தான் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு நன்மைகளை வச்சுட்டு போவாங்க. தன்னை விட வயசானவங்களுக்கு வைக்க முடியாது, அவங்க போயிட்டாங்க. அப்படிதான் ஆசை வரும். அப்ப என்ன செய்யணும்? பேர பிள்ளைகளுக்கு செய்யுங்க, வேண்டாம்ல. கொஞ்சம் ஒதுக்கு, சபைக்கு கொஞ்சம் ஒதுக்கு, ஏழை தரித்திரருக்கு கொஞ்சம் ஒதுக்கு. இலங்கையில பேசுறேன், வயசானவங்களுக்கு பேசுற ஒரு செய்தி. நிலம் இருக்குதா, உங்களுக்கு பசங்க இருக்கிறாங்களா, பாதி ஒதுக்கிடு, அவங்க எப்படி என்ன பங்கிட்டு போட்டோம். மீதி பாதி சர்ச்சு காட்டுறதுக்கு ஒதுக்கி, சர்ச்சு பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி பாஸ்டர் கிட்ட கொடுத்துரு. அவர் பேருக்கு கூட வேணாம், உங்களுக்கு சந்தேகம் வரும். சர்ச்சு பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி தலைமுறை அங்க ஞாபகார்த்தமா ஆராதனை நடக்கும், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். 3 பேர் முன்னுக்கு வந்துட்டாங்க ஆராதனை முடிஞ்ச பிறகு. நான் தரேன் சர்ச்சு காட்டுறதுக்கு இடம். ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த பாஸ்டர். 1 வருஷம் கழிச்சு போறோம், அந்த பாஸ்டர் எங்களை கார்ல ஏற்றிக்கிட்டு போறாரு. தமிழ் தெரியாது, சிங்களம் இங்கிலீஷ் தான். பிரதர், டு யூ நோ வேர் வி ஆர் கோயிங்? இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமான்னாரு. கார் எல்லாம் ரொம்ப ஒஸ்தி கார் அவருது. ஐ டோன்ட் நோ பாஸ்டர். போன வருஷம் நீங்க வந்து பேசினப்போ நீங்க ஒரு செய்தி கொடுத்தீங்களா, இடம் இருந்தா பாதி ஒதுக்கு சர்ச்சு காட்டுறதுக்குன்னு. 3 பேர் முன்னாடி வந்தாங்களா, அந்த 3 பேருடைய சர்ச்சுக்கு நம்ம போறோம்ட்டார். அல்ல சொல்லுங்க. அங்க போய் ஒரு பிரசங்கம் 3 இடத்துலயும் என்ன மாதிரி அருமையா கட்டி இருக்கிறாங்க. அவர் ஒருத்தர் கொடுத்த இடம் அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்த்து சர்ச்சு கட்டாங்க. இந்த ஐயா சர்ச்சு பேர் தான் அங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா இவர் மூலமா உண்டானதான் நம்ம பிரசங்கம் பண்ணாலும் அவர் தானே லீடரு. அதனால ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, கிளிக் பண்ணிட்டார் ஆண்டவர். வயசு ஆக நீ என்னத்த வாரிக்கு போற, பசங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கு, பரவாயில்ல, எல்லாத்தையும் எதுக்கு, மீதி ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. எங்க போனாலும் நான் அந்த ஐடியா சொல்லுவேன். அதான் நாங்க எதுவுமே வாங்கல, ஒரு வீடு, அவ்வளவுதான் நம்ம கதை. அடுத்தது பாரு, எபிரேயர் 13:16 நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும்
மறவாதிருங்கள். மேன்மை அடைவதற்கு வழிமுறையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. தூக்க மயக்கத்தில் கேளாதீர்கள். என்னமோ ஒன்று பேசினாருன்னு சொல்லாதீங்க. போயிட்டு மேன்மைப்படுத்துவேன் என்றாரே, நான் மேன்மை அடைய செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நன்மை செய்யுங்கள். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்வது உனக்கு மேன்மை. நன்மை செய்து பாடு அனுபவிப்பது உனக்கு மேன்மை. எபிரேயர் 13:16 நன்மை செய்ய தான தர்மம் பண்ண மறவாதீர்கள். அப்போஸ்தலர் 10:1-4 படித்து பாருங்கள். கொர்நேலியு என்கிற ஒரு தேவ மனிதர், 100க்கு அதிபதி, மிலிட்டரி மேன். ஜபமும் மிலிட்டரிக்காரங்கிட்ட ஆண்டவரே வராருப்பார். கொர்நேலியுவே, உன் தான தர்மமும் ஜபமும் தேவ சமூகத்தில் வந்து எட்டியது. அருமையான வார்த்தை. பாருங்க, அந்த தான தர்மம் கூட நம்மளை பரிசுத்தமாக்குது. தான தர்மம் கூட தேவ சமூகத்தில் போய் எட்டுது, அங்க ஞாபகப்படுத்துது. தேவ தூதனையே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துருது. அதை சொல்லி பாராட்டுறாரு. மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நற்கிரியைகள் தான் அந்த நன்மைகள். யாக்கோபு 4:17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவமாகும். நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவம். ஆண்டவர் ஏவாரு. மோட்டார் சைக்கிள் போயின்னு இருப்பேன். அங்க ஒரு பாட்டி அம்மா உட்காந்து அப்படி கையை நீட்டு இருந்திருக்கும். நான் கவனிச்சிருக்க மாட்டேன். போயிட்டு இருப்பேன். ஒரு 1/2 கிலோமீட்டரு கிளிக் ஆகும். யாரோ நின்று கையை நீட்டினாங்களே. சாட்சியா சொல்றேன், பெருமைக்காக அல்ல. திருப்பி ரிட்டர்ன் வந்து பார்த்தா அந்த பாட்டியம்மா நின்று இருக்கும். கை நீட்டு, என்ன பாட்டியம்மா எங்க நிக்கிற? என்னை யாருமே அந்த இடத்துல கொண்டு போய் விடலையப்பா. யாருமே ஏற்றின்னு போக மாட்டாங்க. அவங்கள கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணுமா? உட்காரு பாட்டி. ஒழுங்கா உட்காருவியா? ஊந்துட்டேடா, என் மேலே பழி வரும். சரி நான் நல்லா உட்காடுறேன். வண்டியை நிறுத்தி தூக்கி உட்கார வச்சு கொண்டு போய் அவங்க நினைக்கிற இடத்துல விட்டுட்டு ஒரு 5, 10, 20 ரூபாய் கொடுத்துட்டு டீ சாப்பிட்டுக்குமா அப்படிலாம் சொல்லிட்டு, எவ்வளவோ அந்த நேரத்தில் எவ்வளோ முடியுதோ, எப்பா நீ நல்லா இருக்கணும். அந்த முதிர்ந்த பாட்டி அம்மாவுடைய வாழ்த்துக்கள் கடவுளுடைய வாழ்த்துக்கள் மாதிரி தான் அது. ஆண்டவரே நம்மளை வாழ்த்துகிறார் என்ற அர்த்தம். கலாத்தியர் 6:9 நன்மை செய்ய சோர்ந்து போகாதீர்கள். இங்கதான் நம்ம நிக்கிறோம். எப்போ பாரு அவனுக்கு வா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வாய் இருக்குது, வயிறு இருக்குது. நீங்க நிறுத்திட்டா அவங்க பசின்னு தெரிஞ்சோ அதை செய்யாம இருக்காது. நீங்க தினந்தும் நீங்க ரொட்டீனா நன்மை செய்யற யாராவது இருக்கிறாங்க, அப்படி ஏற்படுத்திக்கணும். ரொட்டீனா நம்ம நன்மை செய்யறதுக்கு ஒரு சிலர் ரொட்டீனா ஏற்படுத்திக்கணும். பழைய துணிமணிகள், சாப்பாடு, பொருட்கள் கொடுக்கறதுக்கு ஒரு 2-3 ஃபேமிலி ரெடி பண்ணிக்கணும். அவங்க நல்லா முன்னேறிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா வேற யாருக்கன்னா மாத்தலாம். அவங்க முன்னேறல, நம்ம கொடுக்கறதுல தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம். தப்புன்னு நிறுத்திடக்கூடாது. அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கே நிறுத்தி விடக்கூடாது. நிறுத்திட்டாங்க பசி போயிருமா? பசிக்காக தானே வராங்க. அம்மா கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கம்மா, பசியா இருக்கு, கொஞ்சம் பைசா இருந்தா கொடுங்கம்மா, ஏன்னா ஒரு சேரீ கொடுங்கம்மா. புது சேரியா கேட்குறாங்க இல்லையே, பழைய சேரீ தானே கேட்குறாங்க. உங்க பழைய சேரீ தான் அவங்களுக்கு புது சேரீ. கொடுத்துரு, பீரோவை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணு, கொஞ்சம் வச்சுக்க உனக்கு மட்டும். 50% வருஷமானா நவம்பர் மாசம் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். எல்லாருடைய ட்ரெஸ்ல 50% வந்து சேர்ந்துடணும். எல்லாம் போட்டுருவோம், மூட்டை கட்டிடுவோம். 4-5 மூட்டை. 4-5 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அங்க. அவங்கள போன் பண்ணி வர வச்சு, ஐயா போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதேன்னு இருக்குது, இதை கொண்டு போய் பிரிச்சு பாருங்க, உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குதோ நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் ஒரு கண்டிஷன் போடவே மாட்டோம். உங்களுக்கு பிடித்திருக்கிற எந்த ட்ரெஸ் துணியா இருந்தாலும் சேரீ, பேண்ட், சட்டை எது வந்தாலும் எடுத்துக்கங்க. மீதி யாருக்காவது எளியோருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் அனுப்பி வைப்போம். கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்புவோம். அப்போ வீடு கொஞ்சம் காலியானா நிம்மதியா இருக்கும். துணிங்க எதுக்கு ரொம்ப யோசிக்கணும். வீட்டுக்கு போயிட்டு நவம்பர் மாதம் வரத்துக்குள்ள ரெடி பண்ணி வச்சிருங்க. மூட்டை கட்டி இங்கே தான் வச்சிருங்க. சர்ச்சில் பாஸ்டருக்கு தெரியும் எங்கெங்க கொடுத்து அனுப்பலாம். அதான் மக்களுக்கு எளியோர் சேவை. அன்பு தேவ பிள்ளைகளே, முடிக்க மனமின்றி முடிக்க போகிறேன். பாஸ்டர் சொல்லிட்டாரு எப்போ முடிக்கணும்ட்டு. அடிக்கடி பேசுறேனே, நான் கீழ்ப்படியணும். அவர் சொன்ன நேரம் முடிந்து விட்டு 1 நிமிஷம் இருக்குது. அந்த 1 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். மேன்மைப்படுத்துவார்,
கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எல்லா ஆசீர்வாதம் அற்புதங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நன்மை செய்ய வேண்டும். இங்க ஏழை எளிய மக்களுக்கு செய்கிற நன்மைகள் அங்கே எட்டுகிறது. ஆண்டவர் பார்க்கிறார். மேன்மையும் மகிமையும் எல்லாம் நமக்கு தருவார். எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே முடியும். அமெரிக்க தேசத்திலே ஒரு ஏழை வண்ணான், பைபிள் கூட வந்து பாருங்க, வண்ணான் எந்த வண்ணானாலும் துவைக்க மாட்டாத அளவுக்கு வெண்மையா இருந்தது. அவர் ஆடை பிரகாசித்ததுன்னு மர்ரும் மலையில. அது மாதிரி ஒரு ஏழை வண்ணான், மற்றவங்க துணிகளை துவைச்சு கொடுக்கிற ஒரு வண்ணான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், ரட்சிக்கப்பட்டார். டேஷ் 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 என்ன ஆனது தெரியுமா? அவர் ஊழியக்காரர் ஆயிட்டார். வா என் மகனே, என் ஊழியத்தை செய்யும். அவர் மூலமா ஆண்டவர் அற்புதங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சார். அவர் இப்ப பிளைட்ல போயிட்டு வர்றார் ஊழியத்துக்கு. யாராவது ஊழியத்துக்கு கூப்பிட்டா அவரு பிளைட்ல போயிட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு சொந்தமா ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு பிளைட்டை வாங்கி கொடுத்துட்டாரு. பிஸி ஆயிட்டாரு, ஊழியக்காரர் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. பாத்தீங்களா, வண்ணானுக்கு உண்டான ஒரு பெரிய உயர்வு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்மை உயர்த்தாமல் இருப்பாரா? உயர்த்துவார். வியாபாரத்துல நஷ்டம், தொழில நஷ்டம், போக்குவரத்துல நஷ்டம், பிசினஸ்ல ஃபெயில், கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். அவர் நினைத்தால் ஒரே ராத்திரியில ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். எஸ்தர் புத்தகம் படிச்சிருக்கிறீங்களா? ஒரே ராத்திரியில காரியம் தலைகீழாக மாறியது. 10 நாள் கழித்தால அன்று ஒரே ராத்திரியில எந்த எந்த யார் அவரு எஸ்தருடைய சித்தப்பா மொர்தேகாயை 50 முழ தூக்கு மரத்தில் தொங்கவிட அந்த ஆமான் தூக்கு மரத்தை செய்து வைத்தானோ, ஒரே ராத்திரியில அந்த தூக்கு மரத்திலேயே அந்த ஆகானை ஆண்டவர் தூக்கிலிட கட்டளையிட்டார். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த மந்திர சக்திகளும் வாய்க்காதே போகும். எந்த அரசாங்க அதிகாரிகளின் காரியங்களும் வாய்க்காதே போகும். எந்த நஷ்டங்களும் லாபமாய் மாறும். எந்த சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறும். எந்த பரம்பரை 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 சாபங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும். கண் திறந்து பார்க்கும் இடமெல்லாம் உங்களுக்கு செழிப்பாக தோன்றும். உங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்ம ஆண்டவரை மட்டும் பற்றிக்கொள்ளும். மனிதனை பார்க்காத. யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது கொஞ்சம் குறைஞ்ச வட்டிக்கு கடன் கொடுக்க மாட்டாங்களா? அப்படியே தான் போயிடும். உயிரை போற மாதிரி இருந்தா கூட சரி, கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு எளிய சுவிசேஷகன் இடம் கொடுத்தாரு, வீட்டை கட்டி கொடுத்தாரு, அதுக்கு மேல கட்டி கொடுத்தாரு, அதுக்கு மேல பிரேயர் ஹவுஸ் கட்டி கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, மகளுடைய திருமணத்தை நடத்தி வைக்க கிருபை செய்தார். மகனுடைய திருமணத்தை நடத்தி வைக்க கிருபை செய்தார். எல்லாரும் கேட்கறாங்க, எப்படி அடுத்த வேளை சாப்பாட்டு கூட நாங்க ஜெபம் பண்றவங்க தான். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றவைகளை கண் காணவில்லை, காது கேட்டதில்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன பெரிய அளவில் உயர்த்துவார். நாங்க அப்பா செய்து கொண்டிருக்கிறார் சபை நடத்துகிற ஊழியங்கள், அது நம்மளும் இல்ல. உனக்கென்று ஆண்டவர் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். கண் காணவில்லை, காது கேட்டதில்லை, அது மனிதனுடைய இருதயத்திலே தோன்றவில்லை. வாட்ஸ்அப் போன ஓபன் பண்ணாவே நீங்க ஆரம்பிச்சு நடத்துற அந்த ஆப், கர்த்தருக்காக இந்த ஊடகங்கள் அதிகமா பெருகி விட்டதுனால ஒரே நொடியில மக்களை சந்திக்கிற ஒரு ஊடகத்தை உண்டாக்க முடியும். அதன் வழியா சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். எங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு. சர்ச்சு, கிராமம், தெருக்கள், இவ்வளவுதான் எங்க கதை. இப்ப உலகத்தையே சந்திக்கிற ஊடகங்கள் வந்து விட்டது. வீட்டில் இருந்து கொண்டே சுவிசேஷத்தை உலகத்திற்கு அறிவிக்கிற ஊடகங்கள் வந்து விட்டது. ஜபம் பண்ணி ஒரு புது ஆப் ஆரம்பிங்க. இப்ப இருக்கிற வாலிபர்களுக்கு உலகத்தையே போய் சந்திக்கும். என்னடா போன தந்தாவே தான் வருது, என்னடா தட்டி பார்த்தா புதுமையான விதத்துல எப்படியாயினும் மக்கள் சுவிசேஷத்தை கேட்கணும். அப்படி கொண்டு போகணும். நம்ம கடமை, நம்ம ஊழியத்தை நம்ம செய்வோம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்வார். முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கண்களை மூடுவோம். நன்றி தகப்பனே,
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, கிருபை, கிருபை. நல்லா உங்க உதடுகளை திறந்து, வாயை திறந்து அப்படியே சாஃப்டா அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்படி ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்க அம்மா, ஆண்டவரை நோக்கி பாருங்க ஐயா. ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார். மகனே, மகளே, கலங்காதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் மேன்மையும் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கிருபையாய் மனம் இறங்குகிற தேவனே, எங்களை உயர்த்துகிற தேவனே. சொல்லுங்க, சொல்லுங்க. நன்மை செய்கிற தேவனே, நன்மைகளால் நிரப்புகிற தேவனே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனே, எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் காரணரே. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதிங்க, அது போதும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க.